ஒரு அழகான கிராமத்தில் சஞ்சனா என்ற ஒரு சிறிய பெண் இருந்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்தது என்ன தெரியுமா? அதுதான் ஒரு பெரிய ஆரஞ்சு மரம். அந்த மரம் அவளது வீட்டு தோட்டத்தில் இருந்தது. பசுமையான இலைகள் மற்றும் பல ஆரஞ்சு பழங்களுடன் குலுங்கிக் கொண்டிருந்தது. அந்த அருமையான ஆரஞ்சு பழங்களை பறிக்க நினைத்தாள் சஞ்சனா. ஆனால் அது உயரத்தில் இருக்கு, என்னால பறிக்க முடியாது என்று சஞ்சனா கூறினாள். ஆஹா, என் தங்கை தர்ஷினியிடம் உதவி கேட்போம். தர்ஷினி, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள் சஞ்சனா. என்ன சஞ்சனா, என்ன உதவி வேணும் என்று கேட்டாள் தர்ஷினி. நம்ம வீட்டுத் தோட்டத்தில் பெரிய ஆரஞ்சு மரம் இருக்கே, அதில் நிறைய பழங்கள் இருக்குது. ஆனா என்னால அதை பறிக்க முடியல. நீ எனக்கு உதவி செய்வியா என்று கேட்டாள் சஞ்சனா. அதற்கு தர்ஷினி, ஆமா சஞ்சனா, நாம சேர்ந்தா எதையும் முடிக்கலாம். எப்போவும் உன் தோழி நான் என்று கூறினாள் தர்ஷினி. அவங்க 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணினாங்க. ஆனா பழங்கள் இன்னும் மேலேயே இருந்தது. தர்ஷினி, நாம ஒரு பெரிய நீண்ட கம்பு தேடி அதன் உதவியுடன் பழங்களை கீழே இறக்கலாம் என்று கூறினாள் சஞ்சனா. பழங்கள் கீழே விழுந்தன. இருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாம் வெற்றி பெற்றோம் சஞ்சனா, இப்போ நாம் இருவரும் ஆரஞ்சு சாப்பிடலாம். நல்ல சுவைதான். நாம் ஒன்று சேர்ந்தால் எது வேண்டுமானாலும் முடிக்கலாம். ஆமாம் சஞ்சனா, உன் உதவி இல்லாமல் இது சாத்தியமில்ல. நாம் சேர்ந்து செய்வது எப்போதும் சிறந்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த நாள் முதல் சஞ்சனாவும் தர்ஷினியும் தங்கள் ஆரஞ்சு மரத்தை அன்புடன் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் தினமும் மரத்தின் கீழே அமர்ந்து பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அன்பும் நட்பும் பூர்த்தியாய் வாழ்ந்தார்கள். நன்றி குட்டீஸ். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பை பாய்.